தொடரும் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி விசாரணை கைது செய்யப்பட்ட மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவரை கைது செய்து விசாரணை செய்தியில் அவருடைய காலை முறித்து கொலை செய்ததாக உறவினர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு தமிழக காவல்துறை தலைவர் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டும் பின்னர் பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டு உடனடியாக மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் தலைமையில் உடற்கூறு ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத வரை போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து போராட்டம் 2 நாட்களாக நடைபெறுவதால் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இந்த வழியே செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்பிரச்சினையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்.